வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த செட்டு கூடையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 கூடைகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 6 டிஃப்ரெண்ட் சைஸ் கூடைகளும் நம்ம பார்த்துருக்கோம் செட்டு. 5 டிஃப்ரெண்ட் சைஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து 6 வேணாலும் நாங்கள் பின்னி கொடுப்போம். 5 வேணும், இல்லை மினி செட்டு கூட ஒரு 3 போட்டிருப்பேன், அந்த மாதிரியும் நான் வந்து பின்னி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி செட்டு வேணும் அப்படின்னிங்கன்னா கூட அதே மாதிரி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து இது கஸ்டமர் செலக்ட் பண்ண கலர் காம்பினேஷன்ஸ் தான். ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த கூடைக்கு எந்த கலர் காம்பினேஷனில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒன்று அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி செட்டு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க கொடுத்த ஆர்டரே வந்து ரொம்ப தெளிவாக இந்த இதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம், இதுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே நாங்கள் வந்து கூடைகள் பின்னி நாங்கள் வந்து அவங்களுக்கு கொரியரும் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி செட்டு கூடைகளோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செட்டு கூடைன்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து 6 கூடைகள் வந்து இருக்குங்க. எல்லாத்துக்குமே கைப்பிடி வந்து 2 வேர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன் நான். இன்னர் வேர் வந்து நல்லா நிறைய வயர் வச்சு உள்ளே எல்லாமே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கூடையாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 1 ரோல் கூட, 1.5 ரோல் கூட, 2 ரோல் கூட, இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஃபஸ்ட்டு 9 லைன்ஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன் நான் இந்த 3 கூடைகளுக்குமே. அதுக்கப்புறம் தான் ஒன்றொன்றுக்கும் செட்டு வந்து மாறும். அடுத்து 11, 13, 15 இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த கூடைகளுக்கு. ஏன்னா நம்ம சின்ன கூடையாக இருந்தாலும் பேஸ் வந்து நம்மளுக்கு அகலமாக இருந்தால் தான் திங்ஸ் வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 3 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வயலட்டு, ஒயிட்டு, மாம்பழ மஞ்சள். ரொம்பவே இந்த கூடை வந்து மல்டி கலரில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகியிருக்கோம். இது வந்து 1 ரோல் கூடை தான். நம்ம நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போடுறப்ப இந்த மாதிரி கூடைகள் வந்து நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப கொலன்னு இல்லாமல் நம்ம கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 4.25 அடியில் உங்களுக்கு வந்து 18 வயரு, பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 17 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். ஹேண்டில் வந்து எந்த வயர் உங்களுக்கு மிச்சம் நிறையா இருக்கும், நீங்கள் அந்த வயர் ஹேண்டில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். இந்த கூடையெல்லாம் வந்து பேக் பண்ணுறப்ப அழகாக இந்த மாதிரி கும்மிள்லாம் வச்சு நல்லா நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருவேன். சேம் அதே கலர்லேயே இன்னர் வேர் வைக்கிறப்ப தான் கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக போட்டிருக்கணும். எல்லாமே நார்மல் வேரில் தான் நான் வந்து இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 1.5 ரோல் கூடை. பார்த்திங்களா, இந்த 3 கூடைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா. பேஸ் மட்டும் நம்ம 9 லைன்ஸ், மற்றபடி லென்த்து ஹைட்டு எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ 1.5 ரோல் கூட நம்ம பார்க்குறோம். இதுக்கு பாருங்கள் வயலட் கலரில் போட்டுட்டு ஹைட் வந்து ஒயிட் கலரில் போட்டு பார்டர் டைப்பில் திரும்ப ஒரு வயலட் கொடுத்து நான் வந்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். ஹேண்டில்லாம் வந்து ரொம்பவும் லாங்காக இல்லாமல் ரொம்பவும் ஷார்ட்டாக இல்லாமல் மீடியமாக நான் வந்து போட்டிருக்கேன் நான். வண்டியில் நம்ம வந்து மாட்டிட்டு போகிற மாதிரியும் இருக்கணும்ல, அதுக்காக. இது பாருங்கள் 2 ரோல் கூட நல்ல ஒரு லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். க்ரீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் எல்லோ வந்து நிறையா இருக்கிற மாதிரியும் அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி கூட நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு தான் இந்த கூட வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பேசிக்கான மெஷர்மெண்ட் என்னென்னா 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 23 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கணும். பார்த்திங்களா, நாட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா டைட்டாக சூப்பராக இருக்குன்னு. கூடைகள் வந்து மேடு பள்ளம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கிறப்ப தான் கூடைகள் நம்ம வாங்குறவங்களுக்கும் நம்ம கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குங்க. அடுத்து வந்து 2.5 ரோல் கூடை. இது வந்து மாம்பழ மஞ்சள் கலரும் டார்க் க்ரீன் கலரும் இந்த மாதிரி மாம்பழ மஞ்சள் கலர் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இந்த கூடைக்கு வந்து நான் போட்டிருக்கோம். நம்ம இந்த கூடை பாருங்கள், எல்லா கூடைகளுக்கும் அவங்க சொன்ன மாதிரியே 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து 7.25 அடியில் 27 வயர், பேஸ் 11 லைன், ஹைட் வந்து 26 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொல்லியிருக்கோங்க. நான் வந்து ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே. உங்கள்கிட்ட மரக்கட்டை ஸ்கேல் தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி
உங்களுக்கு வயர் வந்து என்னோடய வயர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. உங்களோட வயர் இதை விட மொத்தமாக இருந்தாலோ இதை விட மெலிசாக இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பாருங்கள், அடுத்து 3 ரோல் கூட. இது வந்து லைன் பேஸ்கெட் மாடல் ரோஸ் வித் ஒயிட் கலரில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒயிட் வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். மிக்ஸ்டு ரோஸும் ஒயிட்டும் வந்து மிக்ஸ்டான மாதிரி நம்மளுக்கு நிறையா இருக்கும் இந்த கூடைகளில். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 30 வயர், பேஸ் 13 லைனு, ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. இதுக்கும் வந்து பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுனால அவங்க வந்து காய்கறிகள் இதெல்லாம் வச்சா நாங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணுவோம், அதனால் எங்களுக்கு அட்டை வேணான்ட்டாங்க இந்த கூடைக்கு. அதனால தான் நான் அட்டை போடாமல் நான் கொடுத்துருக்கேன். நான் பார்த்திங்களா, ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் அந்த லைன் பேஸ்கெட் வந்து நல்லா நீட்டாக வரும். அதே மாதிரி ஹேண்டில் வந்து நல்லா இதுக்கு 5 வயர் நான் இன்னர் வயர் வச்சுருக்கேன். அதனால் சைடாக நல்லா சொருகியிருக்கேன். அதனால தான் கூடையோட ஸ்ட்ராங் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குன்னு. அதனால தான் இது வந்து அடுத்து 4 ரோல் கூட நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். வீடியோவுக்கு டல்லாக தெரிஞ்சாலும் நேரில் வந்து அவங்க செலக்ட் பண்ண கலர் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் வந்து. இது பெரிய கூட நல்லா கார்லலாம் பிக்னிக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவங்களுக்கு வந்து நல்லா அட்டை போட்டு நல்லா நீட்டாக 2 நாட்லேருந்து ஹேண்டில் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 அடியில் 35 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 15 லைன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட்டை போட்டு நான் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இந்த கூடைக்கும் ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப தான் ஒரு நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த லைன்லாம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பேட்டர்னில் போடணுன்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. மெஷர்மெண்ட் வந்து காமனான மெஷர்மெண்ட் ஸ்டீல் ஸ்கேலில். அப்புறம் நாட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக போட்டிங்கன்னா பெரிய கூடைகள் போக போக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த கூடைக்கு இன்னர் வேர் வந்து ஒரு ஹேண்டிலுக்கே 6 வயர் வச்சுருக்கேன் நான். அந்த 6 வயருமே நல்லா சைடாக நீங்கள் சொருகிட்டு நல்லா நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்ப தான் கூடை இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கூடைகள் வேணும், இல்லை எங்களுக்கு இதில் ஒரு பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, நான் கூடைகள் இப்போ காமிச்சிட்ருக்கப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்ல, அதுதான் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூடைகளோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் அந்த கூடைகள் எப்போ முடிச்சு நான் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.